அஸ்ஸலாம் அலைக்கும் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு அழகான கதைய கேட்க போறோம். குட்டி பாப்பாக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான வார்த்தைகள்ல சொல்றேன். நீங்க கவனமா கேக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க கலீஃபானா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கலீஃபானா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ நான் சொல்றேன், கேளுங்க. கலீஃபானா ஒரு முக்கியமான பொறுப்பு. நம்ம இஸ்லாம் சமயத்தோட முக்கியமான தலைவர்களைத்தான் கலீஃபான்னு சொல்லுவாங்க. முகமது நபிக்கு அப்புறம் இஸ்லாமிய உம்மாவை வழிநடத்தின தலைவர்கள் தான் இவங்க. மொத்தம் 4 முக்கியமான கலீஃபாக்கள் இருக்காங்க. அவங்க பேருங்களை சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக், இரண்டாவது கலீஃபா உமர் பின் ஹத்தாப், மூன்றாவது கலீஃபா உஸ்மான் பின் அஃபான், நான்காவது கலீஃபா அலி பின் அபு தாலிப். இவங்க எல்லாரும் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பவும் அதை வழிநடத்தவும் ரொம்பவும் பாடுபட்டாங்க. இப்போ கலீஃபானா யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சுபா? குழந்தைகளே, இரண்டாம் கலீஃபா உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவரோட ஆட்சி காலம் ஒரு பொற்காலம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் மக்களோட நலன்ல ரொம்பவே அக்கறை காட்டினாரு. ஒரு நாள் இரவு உமர் ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருக்கும் தெரியாம மாறு வேஷத்துல ஊருக்குள்ள சுத்தி பார்த்தாரு. எதுக்காக தெரியுமா? மக்கள் ஏதாவது கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஒரு அரசர் இப்படி மாறு வேஷத்துல மக்கள் கிட்ட வர்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உமர் அலி மாறு வேஷத்துல ஊருக்குள்ள போகும்போது பால் வியாபாரம் செய்யற ஒரு அம்மாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டார். அன்னைக்கு பால் கம்மியா இருந்ததால அம்மா மகள் கிட்ட அந்த பால்ல கொஞ்சம் தண்ணிய கலக்க சொன்னாங்க. அம்மா சொன்னதும் மகள் சொல்றாங்க, தண்ணி கலக்க கூடாது, அது தப்பு. அதுக்கு அம்மா சொல்றாங்க, உமர் அலி இங்கேயா இருக்காரு, பாக்கவா செய்யறாரு, நீ தண்ணிய கலந்து விடு சொன்னாங்க. தண்ணி கலக்க கூடாது, உமர் அலி பாக்கலனா என்ன, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க அந்த மகள். இந்த நேர்மையான மகளோட பேச்ச கேட்டுட்டு கலீஃபா உமர் அலி ரொம்பவும் மகிழ்ந்து தன்னுடைய அன்பு மகன் ஆசிம்க்கு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நேர்மைங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்குரிய பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த கதை இதோட முடியுது. இது உமர் அலி ஆட்சி காலத்துல உண்மையா நடந்த சம்பவம். இதே போல இன்னொரு உண்மையான நிகழ்ச்சி அல்லது கதையோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஓகே குட்டீஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.